ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்டோரியை தாங்க பார்க்க போகிறோம். எப்பவுமே சரி, எந்த இடத்துலையும் சரி, யாரையும் தரக்குறைவாக நினைக்காது. இவங்கெல்லாம் இப்படி தான், இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பொழுதும் நீங்கள் யோசிக்க. அதற்கான கதை தான் இந்த வீடியோ. ஒருவேளை உங்களை யாராவது யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ தயவு செஞ்சு அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவாகப்பட்டது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனால கொடுக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே சொல்கிறது தான், ஒரு பக்கம் ஹெட்ஃபோனை போட்டுக்கோங்க, சவுண்டை கொஞ்சம் மைல்டாக வச்சு கேளுங்க. உங்களுடைய பிரெயினில் இதுக்கு ஒரு இமேஜை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு விஷுவலேஷனை கொடுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேட்கறது. ஒரு பணக்கார வீட்டில் ஒரு பையன் இருக்கு. அவன் வந்துட்டு எப்போவுமே கஷ்டம் அப்படின்றது இல்லாமல் தான் அவன் வாழ்ந்துக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அவங்களுடைய அப்பா அம்மாவும் அவனுக்கு கஷ்டம் அப்படின்னா என்னன்னே சொல்லித்தராம, கஷ்டம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு காமிக்காம கூட அவனை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் அவனுக்கு பார்க்குறவங்க எல்லாத்து மேலேயும் வந்துட்டு ஒரு விதமான வெறுப்பு அப்படின்றது உண்டாக ஆரம்பிக்குதுங்க. வெறுப்புன்றதை விட இவங்கெல்லாம் நம்ம கிட்ட நின்று பேசலாமா, இவங்கெல்லாம் யார், நம்ம தகுதிக்கு இவங்க வருவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விதமான தலகணம் அப்படின்றது அவனுக்குள்ளே வருதுங்க. இந்த தலகணம் எப்படி இருக்கும்னா, அவங்க வீட்டில் சமையல் செய்யக்கூடிய ஒரு ஆள் இருக்காருங்க. சமையல் செய்யக்கூடிய அந்த சமையல் செய்கிறவரை பார்த்து இவன் எப்போ பாரு திட்டிக்கிட்டே இருப்பான், ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான். என்ன இப்படி பண்ணுற, அப்படி பண்ணுற, இங்கே நிற்கிற, நான் நிற்கிற இடத்துல நீ என்ன நிற்கிற, நீ அந்தாண்ட தள்ளிப்போ, காஃபி கொண்டு வந்தீங்கன்னா முன்னாடி வச்சுட்டு நீ போயிடு, இங்கே எதுக்கு நின்றுட்டுருக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இலக்காரமாக பேசுவாருங்க. அதே போல் அந்த வீட்டில் தோட்டக்காரர் இருக்கிறாருங்க. அந்த தோட்டக்காரரையும் வந்துட்டு இவர் ரொம்ப ஒரு மாதிரி மட்டமாக தான் பேசுவாருங்களாம். அவரை போய் திட்டுறது, அவர்கிட்ட வந்துட்டு தண்ணி அவர் சரியாக வந்துட்டு அடிக்காமல் போயிட்டாருன்னா அந்த இடத்துல போய் வந்து இங்கே பாரு எப்படி இருக்குது பாரு, என்ன வேலை செய்கிற நீ அப்படின்ற மாதிரி. அதாவது மற்றவங்க இதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் செய்கிறாங்க அப்படின்றது அவனுக்கு தெரியல. இவனுக்கு இந்த வேலை இவனுக்கு சுத்தமாக வந்துட்டு தெரியல. இவங்கெல்லாம் கஷ்டப்படுறதே கிடையாது, இது என்ன ஒரு வேலையா, இதுக்கு நம்ம இவங்களுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படின்றது அவனுக்குள்ளே வந்து. ஸோ இதனால் இவன் என்ன செய்கிறான்னா, எல்லாத்தையுமே ஒரு மாதிரி வந்துட்டு அந்த வீட்டுக்கு வேலைக்கு வர்றவங்க, கூட்டுறவங்க, இவங்க எல்லாத்தையுமே திட்ட ஆரம்பிக்கிறான். இப்படி தான் வந்துட்டு ஒரு டைமில் இவன் வந்து வீட்டில் குளிச்சுட்டு இருக்கான். குளிச்சுட்டு இவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கக்குள்ள இவனுடைய பாத்ரூம் வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கான ஆள் வராங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவன் வந்துட்டு நின்றுட்டு இருக்கக்குள்ளே இவன் முன்னாடியே அவங்க அந்த க்ளீன் பண்ணுற பக்கெட் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்காக இவன் என்ன செய்கிறான்னா, அவங்களை கூப்பிட்டு வந்துட்டு அடிச்சிடறான். அடித்த உடனே இவங்க அப்பா அம்மாலாம் வந்துட்டாங்க. அப்பா அம்மாலாம் வந்து எதுக்காக அவங்க மேலே கை வச்ச, என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறேன். நான் இங்கே நின்றுட்டு இருக்கிறேன், என் முன்னாடியே அந்த பக்கெட் எடுத்துகிட்டு இவங்க போகிறாங்க, இவங்க எப்படி என் முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தலகணமாக வந்துட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க அப்பா வந்துட்டு இல்லைப்பா அப்படிலாம் பண்ணக்கூடாது, அவங்களுடைய வேலையை செய்ய போகிறாங்க, அதுக்காக நீங்கள் அவங்களெல்லாம் துன்புறுத்தக்கூடாது, உனக்கு யாருமே இந்த உரிமையை கொடுக்கல, அவங்க மேலே கை வைக்கிற உரிமை உனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பேச ஆரம்பிச்சிடறாருங்க. இவனுக்கு உடனே இவங்க அப்பா மேலே கோவம் வந்துருச்சு. நீலாம் இப்படி தான் வந்துட்டு மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பேன், உன் பிள்ளைக்கு எனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவையும் பிடிச்சி திட்டி விட்டுறான். அப்பாவை திட்டினோடனே அப்பா என்ன பண்ணுறாருன்னா, இவங்ககிட்ட முறைச்சிக்கிட்டு அவர் கீழே போயிடுறாரு. அந்த வேலை செய்கிறவங்களும் வந்துட்டு நீங்கள் போங்க, நீங்கள் போய் வேலையை பாருங்கம்மா, மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு அனுப்பிடுறாங்க. அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இவங்க போயிடுறாங்க. இப்படியே இவன் எங்கேயாவது போகிறான் அப்படின்னா, அதாவது வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, அந்த ரிப்பேர் செய்கிற இடத்துக்கு போகிறான். அங்கே போயிட்டு இவனுக்கு கொஞ்சம் லேட்டான உடனே இவன் என்ன செய்கிறான்னா, அங்கே இருக்கிறவங்க வந்து திட்ட ஆரம்பிக்கிறது, அவங்கள்ட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறது. ஒரு ஃபேக்ட்ரி இல்லை ஏதாவது ஒரு சாப்பிட்ற இடம் அப்படின்னு போனானா, அவங்களுடைய ஃபேக்ட்ரிக்கு போனாலும் அதே தான், இவன் சாப்பிட்ற இடம் எங்கேயாவது போனாலும் அதே தான். எங்கே போனாலும் மற்றவங்கள பார்க்குற எல்லாத்தையுமே ஒரு மாதிரி இலக்காரமாக பார்க்கக்கூடிய வந்துட்டு சுபாவம் அப்படின்றது இவனுக்குள்ளே இது வந்து இருக்கவே ஆரம்பிச்சிடுச்சு. காலையில் டீ கொண்டு வர்றதுலேருந்து எல்லாத்துக்கும் தான் நடந்துட்டு. காலங்கள் இப்படியே போயிடாதுல்ல. நம்ம வந்துட்டு ஒரு தப்பு பண்ணுறோம்னா அந்த தப்புக்கான தண்டனையை நம்ம அனுபவிச்சோம். இப்போ திடீர்னு வந்துட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையனுடைய அவங்க அப்பாவுக்கு பிஸ்னஸில் லாஸ் அப்படின்றது இப்போ லாஸ் ஏற்பட்டதுனால இவனால் பெருசாக செலவு பண்ண முடியல, இவனுக்கு பெருசாக வருமானம் அப்படின்றது இவனுக்கு இல்லை, அப்பா சம்பாதிக்கிறது தான் இவன் இருக்கிறான். அப்போ என்ன ஆகுதுன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தை இவங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செலவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சேவிங்ஸுங்கன்னு ஒரு பணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பணத்தை எல்லாமே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அந்த கட்டத்தில் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பணம் அப்படின்றது எல்லாமே வந்துட்டு சுத்தமாக வாஷ் அவுட் ஆகிடுச்சு. இப்போ இவங்ககிட்ட பணம் இல்லை. இங்கே இவங்க வேலை செய்கிறாங்கல்ல, வேலை செய்கிறவங்களுக்கு காசு கொடுத்தா தான் அவங்க வந்து வேலை செய்வாங்க. இப்போ காசு இல்லாமல் யார் வந்து வேலை செய்வா? அப்பையும் இவர் மேலே இருக்கக்கூடிய மரியாதையினால் என்ன செய்கிறாங்கன்னா, அதாவது இவருடைய அப்பா மேலே இருக்கக்கூடிய மரியாதை, ஏன்னா அவர் நல்ல மனுஷன் தானே, கஷ்டப்பட்டு தானே முன்னேறினார், அந்த ஒரு மரியாதை நிமித்தமாக நிறையா பேர் வந்துட்டு வேலை செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த இடத்துலையும் வந்து திட்டுறது, கோவப்படுறது இந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்துகிட்ருக்கான். சம்பளம் கொடுத்துட்டு ஏதோ கோவப்பட்டால் அமைதியாக போவாங்க.
சம்பளமும் கொடுக்காம நீ கோவமும் பட்டினா எப்படி அந்த இடத்துல இருப்பாங்க? அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொருத்தராக வேலையை விட்டு நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களாலலாம் வேலை செய்ய முடியாது, நீங்கள் சம்பளமும் தரல, அதே போல் வந்து உங்கள் பையன் கேட்குற கேள்விக்கு எங்களால் பதில் சொல்ல முடியல, அவன் வேற மேலெல்லாம் கை வைக்கிறான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வேலையை விட்டு நின்ட்டாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இவன் போய் தோட்டத்தை போய் பார்க்குறான். தோட்டம் காஞ்சி போய் இருக்கு. அங்கே தண்ணி விடுறதுக்கு ஆள் கிடையாது. அதே போல் வீடு சுத்தம் பண்ணலான்னு பார்த்தா போட்டபடியே கிடக்குது. கிச்சனில் போய் சாப்பிட்லான்னு போய் பார்த்தா கிச்சனில் இருக்கிறது அப்படியே கிடக்குது. அதற்கு அடுத்தது இவன் முக்கியமான வேலைக்கு எப்படியா இருந்தாலும் காலையில் எழுந்தோன்னா போய் தானே ஆகணும். அங்கே போய் பார்க்குறான், அவ்வளோ அசுத்தமாக இருக்குது கழிவு. இப்போ அவன் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு அவனுக்கு பிடிக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு காசு கொடுத்து எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அவனுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கே பிடிக்கல. அவன் என்ன பண்ணுறான்னா, ஃபுல்லாக வந்துட்டு ஒரு நாள் சமாளிக்கிறான், 2 நாள் சமாளிக்கிறான், 3 நாள் சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் அவனால் முடியல. ஏன்னா அந்த நாற்றத்தில் எவ்வளோ நேரம் இருக்க முடியும்? அவங்க அப்பா அம்மா இருக்கிற ரூமை அவங்களே சுத்தம் பண்ணிக்கிறாங்க. இவன் இருக்கிற ரூமை இவன் தானே பண்ணி ஆகணும். இந்த கட்டத்தில் இவன் போகிறான். இவன் போயிட்டு அந்த ரூமை பாத்ரூம் சுத்தம், அதே மாதிரி அங்கே வேலை செய்கிறவன் வந்துட்டு இல்லைங்களா தோட்டத்தில் அந்த வேலை செய்கிறவங்களுக்கு செடியெல்லாம் காஞ்சி போயிருக்கு, இப்படி இருந்தால் அசிங்கமாக இருக்குது வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் இவன் தண்ணி அடிக்கிறதுக்காக இப்போ சமையல் செய்கிறதுக்காக போகிறான். இந்த வேலையெல்லாம் ஒரு நாள் செஞ்சான், நல்லா இருந்துச்சு. என்ன இதெல்லாம் பெரிய வேலையா அப்படின்ற மாதிரி கேட்டான். 2வது நாள் செஞ்சான், மறுபடியும் இதே தான் சொன்னான். 3வது நாளும் செஞ்சான். 4வது நாள் 5வது நாளில் இருந்து இவனுக்குள்ள ஒரு சலிப்பு அப்படின்றது ஏற்படுது. என்னடா இதையே நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம், இதுதான் நம்ம தலையெழுத்தா அப்படின்ற மாதிரி இவனுக்கு ஒரு சலிப்பு அப்படின்றது ஏற்படுது. இப்போ இந்த இடத்துல இவன் ஒரு உணர்வு இவனுக்குள்ள வருது. எவ்வளோ தூரம் நம்மளுடைய கல்வியை நம்மளால சகிச்சுக்கிட்டு அதை சுத்தம் செய்ய முடியல. நம்மளுடைய வேலை, நம்ம வீட்டை நம்ம வந்துட்டு எவ்வளோ அழகாக வச்சிருக்கிறோம். நாம போயிட்டு அந்த வேலையை செய்ய முடியும். ஆனால் நம்ம காசு கொடுக்கறதுக்காக அவங்க வேலை செய்ய வராங்க. இருந்தாலும் அந்த வேலையை சரியாக செய்கிறாங்க. அவங்க ஏமாற்றி இருக்கலாம், அவங்க சரியாக க்ளீன் பண்ணாமல் போயிருக்கலாம். ஆனால் இவங்க எல்லாருமே இதை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல இவனுக்கு ஒரு உணர்வு அப்படின்றது வந்தது. இது போல் நம்ம யாரையும் அவமானமாக கேவலமாக நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவன் உணர்றான். உணர்ந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாட்ட போய்ட்டு இதை இவன் சொல்கிறான். அவங்க அப்பா அம்மா உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, நீ நேராக நம்மளுடைய வேலை செஞ்சாங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டுக்கு போ, அவங்க வீட்டில் போய்ட்டு அவங்கக்கிட்ட நீ மன்னிப்பு அப்படின்றது கேளு. முதல்ல நீ ஒருத்தர் அடிச்சல, அவங்க வீட்டுக்கு போ அப்படின்ட்டு இவங்க அனுப்பி வச்சிடுறாங்க. அதற்கடுத்து அவங்க அப்பா அந்த பிஸ்னஸை மறுபடியும் வந்துட்டு ரெக்கவர் பண்ணி நல்ல வந்துட்டு வசதி மறுபடியும் பழகினாங்க. ஆனால் இவனுடைய குணம் அப்படின்றது பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாருக்குமே விட்டு கொடுத்து எல்லாருக்கிட்டையுமே சகஜமாக பேசி இவன் வந்துட்டு வேலைகள் எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த ஸ்டோரி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க, ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு விரல் இருக்குது, அதாவது பேனாவை பிடிச்சி எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அந்த விரல் இருக்குது. நம்ம என்றைக்காவது பேனாவில் எழுதக்கொள்கிற அடடா இந்த விரல் என்கிட்ட இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம பிடிச்சி எழுதக்குள்ள நம்ம ரசித்து எழுதியிருக்கோமா? ஏன்னா இப்போ நீங்கள் மொபைல் நோண்டிட்டு இருக்கீங்களே, யூடியூப் பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறீங்களா, ஸ்க்ரோல் அப் பண்ணுறீங்களா, அப்போ இந்த கட்டை விரலுக்கு நம்ம என்னென்ன வேலை பரவாயில்ல, இந்த கட்டை விரல் எவ்வளோ உதவியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் நினச்சி பார்த்துட்டு கிடையாது. ஆனால் அந்த கட்டை விரல் அந்த இடத்துல இல்லை. இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த கட்டை விரலை யூஸ் பண்ணி தான் இந்த மொபைலை நோண்டிட்டு இருந்தீங்க. அந்த கட்டை விரல் அந்த இடத்துல இல்லைன்னா அப்போ நீங்கள் என்ன யோசிப்பீங்க? இந்த இடத்துல என் விரல் இருந்துச்சு, அதை நான் வந்துட்டு மிஸ் பண்ணுறேன், இப்போ அந்த விரல் இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு யோசிப்பீங்களே. அதே தான் இங்கே முக்கால்வாசி பேர் இருக்கக்குள்ள அவங்க பயங்கரமாக ஆடிடுறாங்க, இல்லாதப்போ தான் ரொம்ப வருத்தப்படுறாங்க. நீங்களும் அந்த தவறை பண்ணாதீங்க. எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பேசுங்க. எல்லாருமே மனிதர்கள் தான். எல்லாருக்கூடையும் ஈக்குவலாக நீங்கள் பழக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான நல்லது அப்படின்றது இந்த பிரபஞ்சம் அப்படியே தூக்கி கொடுக்க ரெடியாக இருக்கும். இந்த கதை அப்படின்றது என்னுடைய கற்பனை கதை தான். அதனால் இந்த ஸ்டோரி எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத வந்துட்டு கமெண்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோவை யாருக்கு ஷேர் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதே போல் ஜின் ஸ்டோரி அப்படின்றதையும் நான் கொண்டு வந்திருக்கேன். இனி வந்துட்டு தொடர்ந்து இந்த ஜின் ஸ்டோரி நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். அதனால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப்